வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு பெஸ்ட்டான டாப் 3 எடிட்டிங் ஆப்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டாக ஒன்று. ஸோ அந்த இன்ஷாட்டில் இருக்க 6 தரமான ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எப்படி அதை எடிட்டிங் பண்ணோம், இதில் மாதிரி எல்லா லைன் பை லைனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு இதுவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு போறீங்க. இப்போ வாங்க அதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா வீடியோலாம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னா அதை வந்து மாஸ்க் பண்ணி காட்டிருப்பாங்க. மாஸ்க்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கா? இப்போ இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களால் பண்ண முடியும், அதுவும் ஈஸியாக. இது பார்க்கறதுக்கு தான் இப்படி ரொம்ப கஷ்டமான எடிட்டிங் மாதிரி தெரியும், ஆனால் அது பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். சரி வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ வீடியோ உங்களுக்கு எது வேணாலும் அது நீங்கள் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ அது உள்ள போய்ட்டு அங்கே உங்களுக்கு வேண்டிய கேன்வாவை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிச்ச கேன்வாவை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இருக்கும்ல, பேக்ரவுண்ட் ஒன்றே நீங்கள் பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க்னு இருக்கும். அதில் போய்ட்டு அந்த செகண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தொட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் க்ராஸாக வைங்க. அதை கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு அப்புறம் மேலே டாப்புக்கு கொண்டு போயிடுங்க. அப்புறமா டிக்கு கொடுத்துட்டு இப்போ டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்களா இந்த ஹேரோ மெத்தட் அதே கீ ஃப்ரேம் அதை கொடுத்துட்டு திருப்பி அதை கொஞ்சம் லைட்டாக வீடியோ மூவ் பண்ணிவிட்டு அப்புறமா மாஸ்க்குள்ளே போயிட்டு அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த டாப்பில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கீழே கொடுத்துட்டு வந்து திருப்பி டிக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் வந்துடும். அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் தள்ளிட்டு திருப்பி அந்த மாஸ்க்குள்ளே போயிட்டு அதை அப்படியே ஃபுல் இப்படி கொஞ்சம் பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஃபில்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்துடும். இப்போ ஃபைனல் ரிசல்ட்டாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரிக்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துருக்க எப்படி அது ஈஸியாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2025 ரீசெண்டாக எல்லா வீடியோலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இந்த மாதிரி பேக் சைடில் வரும். கரெக்டாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிஹைண்டில் வர்றது வந்து ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும், ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. அது நீங்கள் வந்து ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் போட்டுட்டு அந்த பிளாங்க் ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அப்புறமா பேக்ரவுண்ட் உள்ள போயிட்டு நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை க்ரோமா பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அப்புறமா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துட்டு வீடியோவில் வாங்க. வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோக்கு அந்த மாதிரி வேணுமோ அதை பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேன்வாஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸை செட் பண்ணிவிட்டு அப்படின்னா பிப்புன்னு இருக்கும் அதுள்ள போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ திருப்பியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அவர் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே திருப்பி பிப் கொடுத்துட்டு அந்த நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணிங்க பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு வாங்க. அதில் எடுத்துகிட்டு போயிட்டு கட் அவுட் கொடுத்தீங்கன்னா குரோமான்னு இருக்கும். அதில் எடுத்து க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அது ஸ்ட்ரென்த் அதிகம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க எல்லாமே மறந்து டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அதை மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோக்கு லைட்டாக மூவ் பண்ணிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அதை இந்த சைடுக்கு எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதை ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக இந்த சைட்லாம் நீங்கள் தள்ளிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பிப்போவில் போயிட்டு அந்த இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிங்களா அதை போய் நீங்கள் கட் அவுட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதோட ஃபைனல் ரிசல்ட்டாக பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு அது எப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன்டா அந்த ஜிஃப் எடுத்து போட்டேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா அதில் வர ஹீரோயின் வந்து எனக்கு பிடிச்ச ஹீரோயின். ஸோ அதனால தான் நான் எடுத்து அந்த இதுவை போட்டேன். ஓகே வாங்க இப்போ தேர்ட் ட்ரிக் என்னதுன்னு சொல்லிட்டு இப்போ தேர்டாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பின்னாடி சேஞ்ச் ஆகுது தான். ஸோ பேக்ரவுண்ட்னாடா எல்லாருமே ஈஸியான ஒரு ட்ரிக்கு தான் எல்லாருமே தெரியும்னு பார்க்காதீங்க. இப்போ ஒரு வீடியோ இப்போ நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடியே இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து நிறைய பேக்ரவுண்ட் மாறுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸி, அதுவும் இன்ஷாட்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி பண்ணுறது வந்து இங்கே ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. அதுக்காக ஒரு 2 hours 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல. ஒரே ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா போதும். ஸோ அதுவும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 minutesலேயே முடிச்சிடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க. ஸோ இது மாதிரிலாம் உங்கள் இன்ஸ்டாட் ஆப்பில் போய்க்கோங்க. இன்ஸ்டாட் ஆப்பில் போய்ட்டு வீடியோ தொட்டுட்டு அதை ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு இருக்கும். அந்த கட் அவுட்டில் போய்ட்டு அதை கட் அவுட் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு எப்பவும் போல தான் உங்களுக்கு பிடிச்ச கேன்வாஸை வச்சுக்கோங்க. கேன்வாஸை வச்சதுக்கப்புறமா இன்னும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அந்த வீடியோவே நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எத்தனை பேக்ரவுண்ட் வைக்கிறீங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோங்க. அதை தொட்டு பேக்ரவுண்ட் உள்ள போயிட்டு அந்த பேக்ரவுண்ட் உள்ள போயிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் படி உங்களுக்கு எதுவுமே என்னமோ வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்கள் இஷ்டம் படி உங்களோட ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
அதான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கிளிப்புக்கு வாங்க. செகண்ட் கிளிப்புக்கு வந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி பேக்ரவுண்ட் உள்ள போங்க. அந்த பேக்ரவுண்ட் உள்ள போனீங்கன்னா அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் போட்டு அது உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வச்சிட்டிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும், இதுக்கு மட்டும் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி வர எல்லா கிளிப்ஸுக்கும் அது நீங்களே தான் வச்சாகணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி லைனாக நீங்கள் எல்லா கிளிப்ஸுக்கும் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட ரிசல்ட்டை பாருங்க. தேர்ட்ரிக்கை பார்த்துருப்பீங்க. தேர்ட்ரிக்கே இப்போ பார்த்தீங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த வீடியோ தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இன்ஷாட்டில் நானே இப்போ தான் பார்த்ததுனால எனக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவும் இருக்குது. வாங்க இப்போ ஃபோர்த் ட்ரிக்னதுன்னு சொல்லி. ஃபோர்த் ட்ரிக்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வித் ஹியூமன் தான். டெக்ஸ்ட் வித் ஹியூமன்னா என்னலாம் உடனே இது பண்ணாதீங்க. ஸோ இப்போ டெக்ஸ்ட் வித் ஹியூமன்னா இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். இப்போ நான் வந்து இப்போ உங்ககிட்ட எதை நான் பேசும்போது அந்த சைட்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வரும்போது நம்ம இந்த பேசுகிற ஹியூமனும் அப்படியே சேர்ந்து மூவ் ஆவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து பிசி இருந்தால் தான் பண்ண முடியும். அது வந்து அப்போது, ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ஸோ இந்த ஜென்ரேஷனில் உங்களால் இந்த இன்ஷாட்டை வச்சு உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க. ஸோ இதுக்கு அதே மாதிரி தான் உங்கள் இன்ஷாட் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. எந்த வீடியோ வேணுமோ வச்சுட்டு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேன்வாஸை வச்சுக்கோங்க. கேன்வாஸை வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ சொல்லிட்டு அதை டைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீ ஃப்ரேம் வைக்க தெரியும்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கு தள்ளி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அதே வீடியோ லைட்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு இன்னொரு அது அப்படியே இந்த டெக்ஸ்ட்டை இந்த சைடுக்காக தள்ளிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வாட்டி ஸ்வைப் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு வரும்போது பாதியில் நிற்கும்போது இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு வரும்போது நீங்கள் இதை லைட்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை மூவ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை பாருங்கள். பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்ததுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதே இது வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் கட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட் வரா மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படியே வந்து போட்டதுனால அது கொஞ்சம் அந்த மாதிரி பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ்லாம் தெரியுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதை கட் அவுட் பண்ணிவிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் கூட நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு 5th ட்ரிக் உள்ள போகலாம். 5th ட்ரிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் தான். டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்னா என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்னா இப்போ நீங்கள் இன்ஷாட்டில் ஒரு டெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதை வந்து உங்களால் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக முடியாது. ஸோ ஆனால் இந்த ஒரு ஃபீச்சரை வச்சு இப்போ நான் பண்ணுற ட்ரிக்கை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி பின்னாடி இருக்கவங்களோட இதுவும் உங்களுக்கு தெரிய மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போது அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு அதே மாதிரி உங்கள் இது உள்ள முதல்ல ஒரு ஃபோட்டோவில் போய்க்கோங்க. ஃபோட்டோவில் போய் நீயும் அதை தொட்டு அந்த பிளாங்கை தொட்டுக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வச்சுட்டு டெக்ஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அப்புறமா அதை லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா வெளியே வந்து திருப்பி வீடியோவில் போங்க. வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு எதாவது ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேன்வாஸை வச்சுக்கோங்க. கேன்வாஸை வச்சதுக்கப்புறமா அது கரெக்டான இதுவில் ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்புவில் போய்ட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் இது பண்ணிங்களோ அதை எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அது லைட்டாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா அங்கே பிளெண்டுன்னு இருக்கா, அதுவில் போய்ட்டு அந்த டார்க்கனுன்ற பிளெண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது தெரியும். இப்போ வந்து நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ன்ற இது மட்டும் உங்களுக்கு க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் க்ராப் பண்ணிவிட்டு அதான் வேறு இப்போ பின்னாடி இருக்கிறதும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ க்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்க. இப்போ டெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டோ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இது செமையான ஒரு 5 ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷைனிங் தான். டெக்ஸ்ட் ஷைனிங் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சினிமாஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வருது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே ஒரு க்ளோயிங்கான ஒரு ஒரு இது மாதிரி போகும். ஸோ அந்த ஷைனிங்கை வந்து வர வைக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப இது பண்ணியிருப்பீங்க. எல்லா யூடியூப் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் சர்ச்சே பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு இருக்குன்னா அதோட டார்க் கலர்லேயே உங்களால் அதை ஷைன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வீடியோவில் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவில் போய்க்கோங்க. வீடியோவில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு பிளாங்க் ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாங்க் ஃபைல் சூஸ் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு டெக்ஸ்ட்டை உங்களுக்கு இங்கிலே போட்டுக்கோங்க. அதில் போட்டு அப்புறமா கலர் உங்களுக்கும் உங்கள் இஷ்டப்படி. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோல்டு கலர் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இப்போ அதில் வெளியே வந்துட்டு அதே மாதிரி இது பண்ணிட்டு
அதே மாதிரி வீடியோவில் போய்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதை எடுத்துகிட்டு திருப்பி பிப்பில் போய்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலர் வேணால் ஒரு இது வேணும். ஸோ ஒயிட் கலர் இதில் இருக்கிறதுனால நம்ம இப்படியே ஒயிட் கலர் மட்டும் தனியாக க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருந்தால் நீங்களே எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதில் பிளெண்டில் போய்ட்டு அங்கே ஓவர் லேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீ ஃப்ரேம் தெரியும். ஸோ கீ ஃப்ரேம் போட்டு அப்புறம் இதில் வீடியோ லைட்டாக இந்த சைடில் மூவ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கீ ஃப்ரேமை அப்படியே இந்த சைடுக்கு எடுத்துகிட்டு அதான் அந்த டெக்ஸ்ட்டை தாண்டி அப்படியே இந்த மாதிரி ஸ்லோவாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இப்போ இதோட ரிசல்ட்டாக பாருங்கள். ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 6 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலேயே நான் எதாவது ஒரு ட்ரிக் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதாவது விட்டுட்டேனா இப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கற்றிருக்கேன், கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களை இதோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.